இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ரஜினிக்கு படத்துக்கு டைரக்டர் அனௌன்ஸ் பண்ணி மாற்றுறது இது ஃபர்ஸ்ட் தடவ இல்ல. ரஜினி படம் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை படம் வந்துச்சு இல்லையா? பல வருடங்களுக்கு முன்னாடி பாலச்சந்தர் தயாரிப்பு. பாலச்சந்தர் தயாரிப்புல அந்த படத்த வந்து வசந்த் தான் இயக்குனரா இருந்தாரு. வசந்த் வந்து சில கருத்து வேறுபாடுகள் காரணமா அந்த படத்துலருந்து விலகிட்டாரு. வசந்த் அந்த படத்த பண்ணும்போது, அந்த படத்துக்கு வந்து இசையமைக்க போறது இளையராஜாவா இருந்தாரு. வசந்த் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேற ஒரு புது காம்பினேஷன் வருது. அதுல தான் பார்த்தீங்கன்னா, சுரேஷ் கிருஷ்ணா உள்ள வராரு. வசந்தும் வந்து பாலச்சந்தரோட உதவியாளர் தான். சுரேஷ் கிருஷ்ணாவும் பாலச்சந்தரோட உதவியாளர் தான். சுரேஷ் கிருஷ்ணா சொன்ன கதை வந்து அவருக்கு புடிச்சு போச்சு அண்ணாமலை. அதுக்கப்புறம் ஓகேன்னு அந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகி அந்த படத்தை வந்து சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ட் பண்ணாரு. சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ட் பண்ணப்போ அந்த இசையமைப்பாளர் வந்து தேவா பண்ணாரு. ஸோ இதெல்லாம் வந்து புது விஷயம் கிடையாது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அது என்ன காரணத்தினாலேயோ நடக்காமலும் போயிடும், நடக்கும். இதெல்லாம் வந்து திடீர்னு ஒரு எதிர்பார்க்காத ப்ராஜெக்ட் வரும்.